படம் நல்லா இருக்கு. பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் தான். இதுல வந்து விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா ஒரு படம் ஓடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய முகம் தேவை இல்லையா? ஸோ இதில் பெரிய முகங்கள் கிடையாது. தம்பி அம்மையா சார் இருக்கார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, காமெடி அதெல்லாம் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாக சொல்லும் போது இப்போ இவரோட ரெஃபரன்ஸ், இவரோட அந்த இதெல்லாம் எடுத்து தான் நல்லா இருக்கும்ன்ற இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. நட்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இல்லை, நிறைய அரசியல் தலைவர் அப்படின்னு கிடையாது. இவங்க ப்ளே பண்ணதும் கொஞ்சம் நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து உங்களுக்கு விஜய் சாரோட லுக்ஸ் வந்து இருக்கும். ஆனால் உள்ள கேரக்டரைசேஷன்லாம் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரஜினி சார் நடுவில் நடந்து போவார், அந்த கார்லேருந்து நடந்து போவார். அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு சில சீன்ஸ் வச்சுருக்காங்க நடந்து போகிற மாதிரிலாம். ஸோ நீங்கள் கேரக்டர் வைஸ் வந்து எந்த ஆக்டரை சொல்லுவீங்க, லுக் வைஸ் எந்த ஆக்டரை சொல்லுவீங்க. ஸோ அதை ட்ரிக்கியாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. கிண்டல் பண்ணுற மாதிரினா இவங்க விஜய் சாரை பற்றி என்ன நினச்சிருக்காங்களோ அது சொல்லியிருக்காங்க.